பிஎஸ்டி சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இப்போ 11th கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். இதுல வந்து என்ன பண்ணணும்? நம்மளுக்கு சில காம்பவுண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. நம்மளுடைய என்ன பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் KCN. KCN பாரு K பிளஸ் CN மைனஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது திஸ் இஸ் அயானிக் பாண்ட். இப்போ இதுலயே வந்து K பிளஸ் Cக்கும் Nக்கும் பாண்ட் இருக்கு. C ட்ரிபிள் பாண்ட் N. So this is minus. இப்போ C ட்ரிபிள் பாண்ட் N. இந்த இடத்துல என்ன பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு? எந்த இடத்துல இருக்கிற பாண்ட் வந்து கோவலண்ட். கோவலண்ட்னா என்ன பாண்ட்? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த KCNல ரெண்டு பாண்ட் இருக்கு. போத் அயனிக் பாண்டும் இருக்கு, கோவலண்ட் பாண்டும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்டுக்கு ஆப்ஷன் வந்து C. ஸோ ஃபர்ஸ்ட் C எங்க ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? BA மேட்ச் ஆகுது. நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் CSCl. CSCl வந்து அயனிக் பாண்ட். CS பிளஸ் வந்து CS பிளஸ் அண்ட் Cl மைனஸ். ஸோ திஸ் இஸ் அயனிக் பாண்ட். நெக்ஸ்ட் CH3Cl வந்து கோவலண்ட் பாண்ட். இதுல உனக்கு டவுட் இருக்காது. ஏன்னா இங்க ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், திஸ் இஸ் கோவலண்ட் பாண்ட். நெக்ஸ்ட் H3O பிளஸ். H3O பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா H3O பிளஸ். ஸோ ஹைட்ரோஜன், ஆக்சிஜனோட வேலன்சி என்ன? ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 6. 1 2 3 4 5 6. இதுல பிளஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ லாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான்னா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 5. 5ல இட் பாண்ட்ஸ் 1 2 3. 3 பாண்ட் வந்து H3 ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ H இன்னொரு H. ஸோ திஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்க இருக்க பேர் ஆஃப் எலக்ட்ரான் இப்படி கொடுக்கும்போது, பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கொடுத்துருச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? கோஆர்டினேட் பாண்ட். சிங்கிள் எலக்ட்ரான்னா ஷேரிங்னா கோவலண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கோஆர்டினேட் பாண்ட். அது திஸ் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் திஸ் சிம்பிள். ஸோ H3O பிளஸ் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா it forms both coordinate and covalent bond. Our option is B. 11th questionக்கு option B. Next 12th question. Which of the following is the correct Lewis structure of CH2N2? So first CH2N2. நம்ம total valence electron calculate பண்ணணும். CH2N2ல வேலன்ஸ் எலக்ட்ரான். முதல்ல கார்பன்ல வந்து அட்டாமிக் நம்பர் 6, வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 4. சோ இதுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் பிளஸ் ஹைட்ரோஜன், 2 ஹைட்ரோஜன் இருக்கு, ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் பிளஸ் நைட்ரோஜன் எத்தனை இருக்கு? 2 நைட்ரோஜன் இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5. கார்பனுக்கு அப்புறம் நைட்ரோஜன் வரும். அட்டாமிக் நம்பர் 7, வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 5. இப்போ 4 பிளஸ் 2 பிளஸ் 10. So total number of electrons வந்து 16 electrons. முதல்ல இது calculate பண்ணிட்டோம். இதோட structure முதல்ல எழுதணும். For carbon, hydrogen, N and N. எல்லாமே முதல்ல single bondல எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் எழுத முடியாது. கார்பன் போட்டு ஹைட்ரோஜன் போட்டு N இன்னொரு N இப்படிலாம் போட முடியாது. ஏன்னா நைட்ரோஜனுக்கு ட்ரிபிள் பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த கார்பனுக்கு பார்த்தோன்னா எத்தனை பாண்ட்? 1 2 3 4 5 6 பாண்ட் கார்பனுக்கு தப்பு. கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும்? கார்பனுக்கு 4 பாண்ட் மட்டும்தான் இருக்கணும். சோ முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுத முடியாது. அனதர் திங் என்ன பண்ணணும்? எது லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவோ அதுதான் சென்ட்ரல் ஆட்டமா நம்ம போட போறோம். சோ எது லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்? இங்க கார்பன் தான் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், அது சென்ட்ரல் ஆட்டமா போட்டுட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8. சோ 8 எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றோம்? -8 எலக்ட்ரான்ஸ் சப்ட்ராக்ட் பண்றோம். இங்க டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்துடுச்சு? 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, வெளியில இருந்து ஆக்டெட் அவுட்டர் எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் ஆட்டம்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும்.
முதல்ல எடுத்த உடனே கார்பனுக்கு பார்க்க கூடாது. வெளியில இருக்கிறது இந்த இந்த என் அப்படியே வெளியில இருந்து உள்ள போணும். இதுக்கு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஆக்டெட் வராது. 2 எலக்ட்ரான் தான் டப்ளெட் கான்ஃபிகரேஷன். இந்த ஹைட்ரஜனுக்கு டப்ளெட் கான்ஃபிகரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கார்பன் பார்க்க கூடாது. எதுக்கு பார்க்கணும்? கடைசியா இருக்க ஹைட்ரஜனுக்கு பார்க்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. எத்தனை எலக்ட்ரான் இன்னும் வேணும் ஆக்டெட்டுக்கு? ஆக்டெட்னா என்ன 8 எலக்ட்ரான்ஸ். இன்னும் 6 எலக்ட்ரான்ஸ் வேணும். 1, 2, 3, 4, 5, 6. சோ இதுக்கு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டோம். இப்போ 6 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த நைட்ரஜனுக்கு வரும். இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, இங்க 5, 6, 2 எலக்ட்ரான்ஸ போட்டுட்டேன். ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா? பாரு இல்ல. என்ன பாரு 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்கு. இதுக்கு எவ்வளவு வேணும்? 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். சோ அப்ப என்ன பண்றோம்? இந்த 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு இங்க ஒரு பாண்ட் போட்டுட்டோம். சோ இந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு பாண்ட் போட்டுட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ இந்த நைட்ரஜன் கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சோ இந்த நைட்ரஜன் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கார்பனுக்கு வரணும். இப்போ கார்பன் பாரு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. இப்போ எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். இப்போ இதுல இங்க 2 எலக்ட்ரான்ஸ் போட்டதுனால இங்க எலக்ட்ரான்ஸே கிடையாது. அப்போ இதுல 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற 2 எலக்ட்ரானை நம்ம இங்க பாண்ட் போட்டுருணும். ஓகேவா? சோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் பாண்ட் போட்டோம்னா இப்ப கார்பன் கவுண்ட் பண்ணு. எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இந்த நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா என்னாச்சு? 4 பாண்ட் ஆச்சு. சோ இங்க பிளஸ். இந்த நைட்ரஜனுக்கு 2 பாண்ட்ஸ் தான் இருக்கு. சோ இங்க மைனஸ். இது ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணி போடணும். இப்போ எந்த ஸ்ட்ரக்சர் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாத்தீங்கன்னா டி ஸ்ட்ரக்சர் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல. So our option is for carbon double bond N, இங்க ஒரு double bond N, இங்க lone pair of electrons. So option is D. 12th ஒன்னுக்கு option is D. Next 13th question, the compound which have permanent dipole moment. அப்படின்னா என்ன சொல்றாங்க? Dipole moment is not equal to 0 எந்த compoundக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு A. இந்த மாதிரி CH2Cl C இருக்கு, H இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னது? டைபோல் மொமெண்ட். இது குளோரின் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். குளோரின் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருக்கிறதுனால என்ன பண்ணும்? இட் வில் புல் த எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். குளோரின் வில் புல் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இதுவும் புல் பண்ணும் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போ டைபோல் மொமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகும்போது பாரு இதுவும் இந்த பக்கம் டைபோல் மூமெண்ட், இது இந்த பக்கம் டைபோல் மூமெண்ட், விச் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் பை ஹெச். இந்த மாதிரி அட்ஜசன்ட் பொசிஷன்ல இருக்கும்போது இட் வில் ஹேவ் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம பி பார்க்கலாம். டிரான்ஸ் C2H2னா என்னது? C H, இங்க H. டிரான்ஸ் பொசிஷன்னா என்ன பண்ணணும்? ஆப்போசிட் பொசிஷன். இந்த HH ஆப்போசிட், இங்க ClCl ஆப்போசிட். இப்போ கார்பனுக்கு 3 பாண்ட் தான் இருக்கு. இங்க டபுள் பாண்ட் போட்டுட்டோம்னா இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்ல சைட்ல இருக்கும்போது இதோட புல்லும் நியூட்ரலைஸ் ஆயிடும். சோ இட் ஹாஸ் நோ டைபோல் மொமெண்ட். அப்புறம் சி ஆப்ஷன் பார்த்தோம்னா இதோட டைபோல் மொமெண்ட் 0. இதோட டைபோல் மொமெண்ட் 0. ஏன்னா ஈக்குவல் புல் அண்ட் புஷ் இருக்கிறதுனால டைபோல் மொமெண்ட் 0 ஆயிடும். இப்போ சி பாத்தீங்கன்னா ஆல் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் நாலுமே சேமா இருக்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். சோ இதோட நெட் டைபோல் மொமெண்ட் என்னது? இதுவும் 0. இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணினா கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர் சி டபுள் பாண்ட் ஓ. இந்த மாதிரி லீனியர் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் டைபோல் மொமெண்ட் என்னது? 0. சோ இப்போ இருக்கிறதுல எதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கு அப்படின்னா CH2Cl2. Answer is 13th question. Answer is A. Next 14th question பார்க்கலாம்.
ஃபைண்ட் த கரெக்ட் மேட்ச். ஸோ இதுக்கு ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன். முதல்ல நமக்கு செகண்ட் பீரியட்ல இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் என்ன வரும்? ஃப்ளூரின், நியான். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் 4, 5, 6, 7, 8, 9, 10. வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் இதுல பார்த்தேன்னா இது குரூப், இது வந்து 2, இது 3, 4, 5, 6, 7, 8. இது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ உனக்கு இன்னும் 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மோனோவேலண்ட். மோனோவேலண்ட்னா என்னது? சிங்கிளா பாண்டா இருக்கிறது. சிங்கிளா பாண்டா இருக்கிறது மோனோவேலண்ட். இட் இஸ் சிங்கிளி பாண்டட். எது இதெல்லாம் வந்து மோனோவேலண்டா இருக்கும்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லா ஹாலஜன்ஸும் மோனோவேலண்டா இருக்கும். ஹைட்ரோஜன் மோனோவேலண்டா இருக்கும். இப்போ டைவேலண்ட்னா என்னது? டைவேலண்ட்னா டபுள் பாண்ட்ல இருக்கிறது டைவேலண்ட். இப்போ ஆக்சிஜன் நமக்கு வந்து மேக்சிமம் ஆக்சிஜன் தான் இருக்கும். ஆக்சிஜன் டைவேலண்டா இருக்கு. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஈஸியா ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏ இப்போ கார்பன். கார்பன் ஃபேமிலில என்ன இருக்கும்? இங்க சிலிகான், Np ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ்பரஸ், Nக்கு கீழே பாஸ்பரஸ், ஓக்கு கீழே வந்து என்னது? சல்ஃபர். ஃப்ளூரின்க்கு கீழே இன்னொன்னு குளோரின், புரோமின், அயோடின் வரும். நோபல் கேசஸ் இங்க வரும். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் அப்படின்னும் போது இது எந்த குரூப்ல வருது? நைட்ரஜன் ஃபேமிலில வருது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இதுக்கு என்ன இருக்கும்? 5 தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5. எத்தனை சிஎல்? சிஎல் 5 சிஎல். நம்ம எது பாண்ட் ஆயிருக்கோம்? இது சென்ட்ரல் ஆட்டம். எது பாண்ட் ஆயிருக்கு? சிஎல். சிஎல் பாண்ட் ஆயிருக்குது மோனோவேலண்ட். அப்போ எப்படி பாண்ட் ஆயிருக்கும்? 1, 2, 3, 4, 5. இப்போ ஹைபிரிடைசேஷன் எப்படி இப்ப பண்றோம் பாரு. இது வந்து எஸ், P1, P2, P3, இது டி. சோ இப்ப 2 எலக்ட்ரான் ஒரு பாண்ட் பேரை வந்து என்னவா கவுண்ட் பண்ணணும்? நீ ஒரு ஹைபிரிடைசேஷனா கவுண்ட் பண்ணணும். இப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது? sp3d. அப்போ sp3d ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏவே மேட்ச் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ மேட்ச் ஆகுது. பியும் சியும் கிடையாது. நெக்ஸ்ட் பிக்கு போலாம். பி என்ன கொடுத்திருக்காங்க? IF7. ஐ எதுல வரும்? ஹாலஜன் ஃபேமிலில வரும். ஹாலஜன் ஃபேமிலில என்ன? how many electrons? valence electrons 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7 electrons இருக்கு. அப்புறம் ஃப்ளூரின். ஃப்ளூரின் என்னவா பாண்ட் ஆகும்? சிங்கிளா பாண்ட் ஆகும். அப்போ F7 ஃப்ளூரின். இப்போ ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து S, P1, P2, P3. இது வந்து என்னது? D1, D2, D3. சோ ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3d3. IF7 ஓட ஹைபிரிடைசேஷன் 3. அப்போ தேர்டுக்கு என்ன வருது? பி. தேர்டுக்கு எது பி வருது பாரு. தேர்டுக்கு பி இந்த ஆப்ஷன் வருது. தேர்ட் இது வந்து சி. இது ஆப்ஷன் இருக்காது. சோ IF7 ஓட ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3d3. நெக்ஸ்டும் செக் பண்ணிடலாம். C1 என்னது? NH3. NH3 அமோனியா வந்து எங்க வருது? இங்க 5ல வருது. சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 1, 2, 3, 4, 5. இப்போ இதுல 3 ஹைட்ரோஜன் பாண்ட் ஆயிருக்கு. ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஹைபிரிடைசேஷன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா எஸ், இது வந்து P1, இது P2. இந்த ஒரு லோன் பேரை வந்து P3 எழுதணும். ஒரு எலக்ட்ரான் எழுதக்கூடாது. இது P3, இது D எழுதக்கூடாது. 2 எலக்ட்ரான் சேர்ந்ததுதான் ஒரு பாண்ட். அப்போ இந்த 2 எலக்ட்ரானும் P3. NH3 ஓட ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3. சோ sp3. ஃபோர்த் ஒன் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது? சிக்கு மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் SF6. SF6 சல்ஃபர் எதுக்கு கீழே வருது பாரு? ஆக்சிஜன் கீழே சல்ஃபர் வருது. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 6 எலக்ட்ரான்ஸ். சோ ஈச் சிங்கிளி பாண்டட். ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்? இது S, P1, P2, P3, இது D1, இது D2. சோ ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3d2. இப்போ SF6க்கு ஹைபிரிடைசேஷன் sp3d2. அதாவது செகண்ட்லுக்கு வந்து D, செகண்டுக்கு வந்து D. So our option 14th is A.
15th கொஸ்டின் பார்க்கலாம். The number of electrons in pi2py in O2. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு? மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியோட கான்ஃபிகரேஷன் நமக்கு எழுத தெரியணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? O2 கொடுத்துருக்காங்க. O2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 16 எலக்ட்ரான்ஸ். ஒரு ஓக்கு 8 எலக்ட்ரான்ஸ்னா 2 ஓக்கு 16 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேகே ஷெல். கேகே ஷெல்னா என்னது உனக்கு தெரியும்? சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2. கேகே ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சிக்மா 2s2 சாரி சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2. அப்புறம் நெக்ஸ்ட் வரும் ஆக்சிஜனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சிக்மா 2pz2 வரும். அப்புறம் தான் என்ன வரும்? பை 2px பை 2py. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? பை 2px பை ஸ்டார் 2px அப்புறம் பை ஸ்டார் 2py. லாஸ்டா என்ன வரும்? சிக்மா ஸ்டார் 2pz. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். 16 எலக்ட்ரான்ஸ். இது 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் B2 கொடுத்துருக்காங்க. B2 அட்டாமிக் நம்பர் வந்து 5, டோட்டல் எலக்ட்ரான்ஸ் 10. இப்போ இதுக்கு எதுனா கான்ஃபிகரேஷன் கேகே செல் 2s2 சிக்மா ஸ்டார் 2s2. ஸோ இங்க என்ன பண்ணணும்? ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் சிக்மா 2p ஃபர்ஸ்ட் வரணும். ஆக்சிஜனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எது வரணும்? ஃபர்ஸ்ட் பை 2px பை 2py. அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? சிக்மா 2pz வரணும். இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். 10 எலக்ட்ரான்ஸ். இதுல 4 எலக்ட்ரான்ஸ் போயாச்சு. 5 6 7 8 அப்புறம் 9 10. சிங்கிளா ஃபில் பண்ணணும். 2 இங்க போட்டுறக்கூடாது. முதல்ல பேரிங் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னது? C2. ஸோ 12 எலக்ட்ரான்ஸ். 12 எலக்ட்ரான்ஸ்ல கேகே ஷெல் அப்புறம் சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 அப்புறம் என்ன வரும்? பை 2px இஸ் ஈக்குவல் டு பை 2py. ஸோ இதுல 4 எலக்ட்ரான்ஸ் 6 7 8 9 10 11 12. இப்போ 12 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. லாஸ்டா வந்து N2. N2ல வந்து 14 எலக்ட்ரான்ஸ். இப்போ கேகே ஷெல் இப்போ சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 பை 2px ஈக்குவல் டு பை 2py. அதுக்கப்புறம் என்ன வரும்? சிக்மா 2pz வரும். இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். இங்க 4 6 8 10 12 14. ஸோ இதுதான் வே ஆஃப் ஆர்டர். இப்போ என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் ஃபில் பண்ணிருக்க கேட்டிருக்காங்க? O2க்கு வந்து பை 2py. ஸோ பை 2pyல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கு. பிளஸ் B2ல என்ன கேட்டிருக்காங்க? பை 2py. B2லும் என்ன கேட்டிருக்காங்க? பை 2py. இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. C2ல என்ன கேட்டிருக்காங்க? பை 2px. ஸோ பை 2px எங்க இருக்கு? பை 2px இங்க இருக்கு. ஸோ எத்தனை எலக்ட்ரான் இதுல இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. நெக்ஸ்ட் சிக்மா 2pz. சிக்மா 2pz N2க்கு கேட்டிருக்காங்க. இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 2 + 3 is 4. 2 + 3 3 + 2 is 5. 5 + 2 is 7. So total number of electrons வந்து 7. Option is C. 15th option is C. Thank you for watching my video. Stay tuned for the rest of the questions.